கடிநல் வயல் பாலசுப்ரமணியன் ஒரு இயற்கை விவசாயி. 2008லேருந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தென்னையிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி இயற்கையிலேயே வரலாம். இயற்கைகளுக்கு தீர்ப்பு நிறையா இருக்குது. தென்னை வந்து இப்போ தென்னை வந்து நீண்ட கால பயிர். இப்போ நெல்லெல்லாம் ஒரு வருட பயிர், 6 மாத பயிர், கடல் நிலக்கடலாம் இருக்குது. தென்னை வந்து நீண்ட கால பயிர். அதை வந்து நடவுலேருந்து எப்படின்னா நம்ம வந்து சரியான மெத்தேடு சரியான முறையில் செஞ்சால் தான் அதனுடைய மகசூல் வந்து எடுக்க முடியும். அதுக்கான சில தீர்வுகளையும் அது எப்படி நடவு செய்கிறதுங்கிறதையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, தென்னைங்கிறது இப்போ அன்னைன்னு தான் சொல்லணும். இப்போ தென்னை விலையை பார்த்து பாருங்கன்னா, போன உடம்புலாம் அது காயெல்லாம் இப்போ கிலோ கணக்கு வந்துச்சு. தேங்காயெல்லாம் கிலோ கணக்கு வந்துச்சு. எல்லாம் 80 ரூபா 100 ரூபாலாம் விற்கிது. அப்படின்னா 2 காய் தான் இருக்குது. அதனால் வந்து அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிட்டு இப்போ விவசாயிகளுக்கு. இப்போ இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா அதிக உற்பத்தி வந்து கேரளாவில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிக பரப்பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தென்னையை. அதே கோகனட் போட இப்போ வந்து நம்மளுக்காக வந்து நிறைய சலுகைகள்லாம் பண்ணியிருக்கு. இப்போ மத்திய பட்ஜெட்லேயே கோகனட்டுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அறிஞ்சு விவசாயிகள் வந்து பயிர் செய்யணும். இப்போ தென்னை வந்து நடவுன்னா எதை தேர்ந்தெடுக்கணும்னா, நீண்ட காலம் பயிர் பண்ணுறதுனா எதை தேர்ந்தெடுக்கணும்னா, கிழக்கு கடற்கரை நெட்டைன்னு இருக்குது. அது நோய்கள் அதிகம் தாக்காது. மேற்கு கடற்கரை நெட்டைன்னு இருக்குது. அந்த கேரளா சைடில் இருக்கிறது, கொச்சின் அதுமாரி அங்கே உள்ளதுக்காக. அது இல்லாமல் வீரிய ஒட்டு குட்டை நெட்டை இருக்குது, நெட்டை குட்டை இருக்குது. அதெல்லாம் ஒட்டு ரகங்கள்னா மகரச் சேர்க்கை மூலமாக ஆராய்ச்சி நிலையங்கள் ஒட்டு பண்ணுறது. அந்த ஒட்டு ரகங்களெல்லாம் இப்போ வந்து சீக்கிரமாக காய்க்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை இப்போ இங்கே பக்கத்தில் இருக்க இந்த தென்னையை பாருங்கள். இது வந்து நீண்ட கால இது வந்து கிழக்கு கடற்கரை நெட்டை தான். இருந்தால் கூட 4 வருடத்தில் காய்ச்சிட்டு அது சொல்லுவாங்க 3 வருடத்தில் காய்க்கும்னு. அப்படியெல்லாம் காய்க்காது. காய்ச்சாலும் சீக்கிரம் அதனுடைய மகசூலை கொடுத்துட்டு இறந்துடும் அந்த தென்னை. அதனால் வந்து நம்ம வந்து நீண்ட கால பயிர் நம்ம நடவு பண்ணணும்னா கிழக்கு கடற்கரை நெட்டை, மேற்கு கடற்கரை நெட்டை தான் பண்ணணும். நடவுலேயே நிறைய விஷயம் இருக்குது. மண் வந்து மணற்சாரி கடற்கரை உரங்கள்லாம் தென்னை அதிகமாக வளருங்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியெல்லாம் வந்து மலைப்பகுதி தான். அங்கேயே வந்து தென்னை நிறையா அங்கே தென்னை பயிர் தான் அதிகமாக இருக்குது. நம்ம பகுதியிலே வேதாரண்யம் பகுதியிலே இப்போ இந்த சாம்பார் ஓடை, கரையன்காடு, கற்பனாகுளம்லாம் தென்னை அதிகமாக இருக்குது. தென்னையை வந்து யாரும் நீண்ட காலம் பண்ணால் கவனிக்கிறது கிடையாது. மண் வந்து இருவாட மண் இருக்கணும். மணல் வந்து மிகச்சிறந்தது. மணற்சாரியான மண் மிகச்சிறந்தது. அதில் வந்து குளோரின் அதிகமாக இருக்கணும். குளோரைடுங்கிற ஒரு சத்து வந்து 16 சத்துக்களை தேவை. குளோரைடும் போரானும் அதிகமாக இருக்கிறது, கால்சியம் அதிகமாக இருக்கிற மண்ணில் வந்து தென்னை நல்லா வரும். இப்போ தென்னையை நம்ம நடவு செய்யணும்னா முதல் என்ன பண்ணணும்னா, நடவு எப்படி பண்ணுறது, என்ன பண்ணணும்னா 3க்கு 3 குழி வெட்டணும். 3க்கு 3 குழி வெட்டிட்டு 3 அடி ஆழம், 3 அடி அகலம், 3 அடி நீளம். அப்படி வெட்டிட்டு 3க்கு 3 வெட்டினா 9 சதுர அடி கண்ணாடி இருக்கும். அதை வெட்டிட்டு அந்த குழியை வந்து ஆற விடணும். எப்படின்னா ஆற விடணும். உடனே நடணும்னா அதில் வந்து சில சருகுகள்லாம் போட்டு கொளுத்திட்டு நடலாம். ஆற விடணும் எதுக்கு ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சூரிய வெப்பத்தில் வந்து அந்த கானோடர்மா லூசிடம்ங்கிற ஒரு பூஞ்சை பின்னாடி தென்னை மரத்தை தாக்குற வாடல் நோய், தஞ்சாவூர் வாடல் நோய், கேரளா வாடல் நோய் இருக்குது. அந்த வாடல் நோயை தாக்குறதுக்கு வந்து அந்த வெயிலில் பட்டோன்னா அது இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூஞ்சை இந்த கெட்ட செய்கிற பூஞ்சையெல்லாம் இறந்துடும். அதனால தான் விட்டுட்டு 2 அடி மண்ணை தூத்துடணும். ஒரு மாதம் பண்ணணும் 2 அடி மண்ணை தூத்துட்டு நம்ம வந்து நல்ல தரமான கன்று தான் எடுக்கணும். அஞ்சலை பிரிஞ்ச கண்ணை தான் எடுக்கணும். இப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க காக்கா மூக்கு பிள்ளையை நடுங்கிறாங்க. அது தவறானது. எப்படின்னா அஞ்சலை பிரியும் போதே தெரியும். அது வர்ற வேகத்தை பார்த்தா தெரியும். அது வேகத்தில் வந்து அஞ்சலை நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிக்க முடியாது. 5 அலை 4 அலை அந்த ஸ்டெப்பாக எவ்வளோ வேகமாக வருதுங்கிறது அந்த அது வரும்போது தெரியும். 5 அலை பிரிஞ்ச கண்ணை தான் நம்ம நடவு செய்யணும், எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டுவாஞ்சேரி பண்ணையிலெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. நிறையா வந்து குறைச்ச விலையிலையும் கொடுக்குறாங்க, கன்று கொடுக்குறாங்க. இப்போ வரப்போகுது நாளைக்கு மறுநாள்லாம். அதனால் வந்து அதை நடவு பண்ணுறது எப்படின்னா கேட்டால் எல்லோரும் மண்ணில் வச்சு காயை போச்சிடுறாங்க. இப்போ காய் இருக்குதுன்னு பார்த்திங்க, இவ்வளோ இதற்கு உள்ள போச்சிடும். காய்க்குள்ளார மண்ணுக்கு போச்சுறாங்க. ஒரு 3/4 பகுதி தான் மண்ணுக்குள்ளார புதைக்கணும். 3/4 பகுதி மண்ணில் பறிச்சிட்டு 1/4 பகுதி மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு மட்டை விடும். அந்த இது மேலே தெரிகிறது கொஞ்சோண்டு காய்களுடைய கழுத்து பகுதி வந்து தெரியும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மட்டையிடும். நீங்கள் வந்து நல்லா புதைச்சிட்டிங்கன்னா, மண்ணை மூடிட்டிங்கன்னா, அது வந்து அந்த வேர்கள் சுவாசிக்காமல் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு மட்டை தான் விடும். 6 மாதத்துக்கு ஒரு மட்டை விடுற போது எதுக்கு நம்மளுக்கு நல்லது? அந்த என்ன சின்ன தொழில்நுட்பம், அதில் என்ன ஒன்றுமே இல்லை, விஷயம் இல்லை. நம்மளுக்கு எந்த செலவும் இல்லாத தொழில்நுட்பம் தான். அப்புறம் நடவு நட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுற தெரியும். மழை காலத்தில் ஒரு தென்னை வந்து பார்த்திங்கன்னா 5 வருடம் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு 80 லிட்டர் தண்ணியை குடிக்குதுங்கிறாங்க. 80 லிட்டர் தண்ணியை குடிக்கும். 80 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி மட்டும் 80 லிட்டரில் பூமிக்கு ஒரு தென்னையில் வந்து 7000 வேர்கள் இருக்கும். 7000 வேர் ஆடுதுறை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து நேரடியாக நானும் போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணுறது. 7000 வேர் கிட்டத்தட்ட 6820 வேர் இருந்துச்சு மொத்தம் ஒரு தென்னை மரத்தில். அவ்வளோ வேர்கள் இருக்குது. அந்த வேர் வந்து இழுத்தது இல்லாமல் நம்ம 80 லிட்டர்லாம் ஒரு 10 லிட்டர்னாலும் ஒரு நாளைக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம கோடை காலத்தில் அதிகம் தேவைப்படும். அதை பராமரித்து வந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ தென்னையில் வந்து பெரிய நம்ம பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, இந்த 3 வருடத்துக்கு வயதுக்குள்ள தென்னையில் வந்து
காண்டாமிருக வண்டுன்னு ஒன்று வருது. காண்டாமிருக வண்டு வந்துடுதா? காண்டாமிருக வண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையிலையும் நிறையா இது இருக்குது, செயற்கையிலையும் நிறையா செயற்கை தொழில்நுட்பங்களும் நிறையா இருக்குது. காண்டாமிருக வண்டு என்னென்னா, இப்போ பக்கத்தில் வந்து சாணி பட்டுற எருக்குழி இருந்துச்சுன்னா அங்கே இருந்தால் வரும் அந்த காண்டாமிருக வண்டு. அதுலேருந்து வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி நாள் அன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நம்ம வீட்டில் லைட்டில் வந்து பொத்துன்னு விழுவும் காண்டாமிருக வண்டு. அந்த வண்டை வந்து நம்ம சரியான முறையில் குறைஞ்சோம்னா 3 வயதுக்கு மேலே வர்ற தண்ணியில் அதிகம் காண்டாமிருக வண்டு தாக்குறது கிடையாது. அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அதை வந்து இயற்கையில் கட்டுப்படுத்துகிறோன்னா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, முத்துக்கொட்டைன்னு இருக்குது, கொட்டை முத்துன்னு இருக்குது. கொட்டை முத்துன்னா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதான் ஆமணக்கு. இந்த ஆமணக்கு கொட்டையை வந்து நல்லா இடித்து அதை நசுக்கி, அந்த காலத்தில் எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்க இயற்கையில், இப்போ யாரும் செய்கிறதில்ல. அது மிஷினில் ஆட்டி எங்கேயோ வருது ஆமணக்கு எண்ணெய். அதை வந்து நம்ம நல்லா இடித்து ஒரு மிக்சியில் விட்டு அரைச்சி அது ஒரு மண்கலத்தில் அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வச்சு அந்த தோப்பில் போச்சிட்டோம். ஒரு மரமாக இருந்தாலும் பரவாயில்ல, தோப்பில் போச்சிட்டோம்னா என்ன ஒன்று கேட்டால் அதை கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் சக்கரை போட்டுறோம். நாடு சக்கரை போட்டு கலந்து விட்டு அதில் தண்ணி ஊற்றி கலச்சி வச்சுட்டோம்னா ஒரு அந்த வாடை வரும். அந்த வாடை வந்து அதை ஈர்க்கும். அந்த காண்டாமிருக வண்டை எல்லாம் வந்து அதில் விழுந்துடும். இதை பண்ணியே ஒருத்தர் வந்து டெல்லியில் போய் விருது வாங்கியிருக்காரு, அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. இது வந்து பாரம்பரியமாக உள்ளது தான், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆமணக்கு ஓட்டை தண்ணியை வந்து மிளகாய்க்கெல்லாம் அடிப்பாங்க, குட்டானுக்கெல்லாம். அதனால் அந்த வண்டுகள் வந்து அதில் விழுந்துடும். அடுத்தது என்ன பண்ணுச்சுன்னா, வண்டுகள் பூச்சி இது வந்து சிவப்பு கூண்டுன்னு ஒன்று இருக்குது. மரத்தை வந்து நம்ம மட்டைகளை எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு தென்னை மரத்துடைய அழகு என்னென்னு கேட்டிங்கன்னா, 32 மரங்கள் இருக்கணும், 32 மட்டை இருக்கணும், விரிஞ்சிருக்கணும், ஒரு விரிச்ச குடை போல் இருக்கணும், அம்பரலா விரிச்ச குடை போல் இருக்கணும். அந்த தென்னை மரங்கள் தான் சிறந்த வளர்ச்சி வரும். எல்லோரும் என்னென்னா, பச்சை மட்டையை பிடிச்சி வர்றவங்கெல்லாம் பார்த்தேன், நான் மரத்தை சுத்தம் பண்ணுறேன்னா அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் தான். இருந்தால் கூட பண்ணாடை, உயிர் பண்ணாடையெல்லாம் எடுத்துடக்கூடாது. அதுதான் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும் மட்டையை, அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். தாய் எப்படி குழந்தை எப்படி அம்மா பிடிச்சிக்கிட்டதோ, குரங்கு எப்படி பிடிக்குதோ அப்படி மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பிடிச்சி கண்ணாமுன்னான்னு வெட்டி விட்டுறாங்க. அதெல்லாம் வெட்டக்கூடாது. பச்சை மட்டையை வெட்டினீங்கன்னா அந்த பச்சை மட்டை உள்ளார அந்த சிவப்பு குண்டோட முட்டை போட்டுரும். உள்ளார முட்டை போட்டோம்னா மரத்து உள்ளார போடும். மரத்து உள்ள போனோம். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, கொஞ்சம் நாளில் மரத்தில் வந்து சாறுவடி, ஒரு 2க்கும் சாறுவடி, 2 விஷயத்துக்கும் சாறுவடி, வாடல் நோய்க்கும் சாறுவடி, சிவப்பு குண்டு உள்ளார இருந்தாலும் சாறுவடி. சிவப்பு குண்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது வாடல் நோய் எப்படின்னா, அதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு தான். சிவப்பு குண்டு இருக்கான்னு தெரியறதுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, சாரும் சக்கையுமா வரும். அதே வாடல் நோய் வந்துச்சுன்னா சாறு மட்டும்தான் வரும். ஒரு சிவப்பான இளஞ்சிவப்பு நேரத்தில் சாறு தான் வரும். அது நோய், இது வந்து பூச்சி. அப்போ பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து ரசாயன முறையில் தான் அது பண்ணணும். வந்துட்டுன்னா முன்னாடியே நம்ம சரியாக முறையில் பராமரிச்சோன்னா வராது. பார்த்துட்டுனா ரசாயன முறை தான். இப்போ வந்து மானக்கொட்டை பாசம் இருக்காங்க, தடை பண்ண போகிறாங்க. அதை வந்து 15 மில்லி மானக்கொட்டை பாசம் ஒரு பாலித்தீன் கவரில் 15 மில்லி மானக்கொட்டை பாசம், 15 மில்லி தண்ணி ஊற்றினா தான் இழுக்கும். சரியான வேர் பீடிங் பண்ணுறது, சரியான வேர் எடுத்து ஒரு 5 வயதுக்கு உள்ளது 5 அடிக்கு அங்கிட்டு தான் வேர் வெட்டணும். இளஞ்சிவப்பு வேர், ஒரு சுண்டி வரல் பெருசு உள்ள வேர், அந்த வேரை சாய்வாக வெட்டி அதில் வந்து அந்த தண்ணி மருந்து ஊற்றினத்தை வச்சு கட்டிட்டோம்னா உள்ளார போய் தண்ணி இழுத்து என்ன ஒன்று கட்டிங்கன்னா அந்த உள்ளார சிவப்பு குண்டோட்டெல்லாம் போடும். ரொம்ப நாளாகிட்டா மரம் பொத்துன்னு விழுந்துடும். நீங்கள் காற்று இல்லாத சமயத்தில் அந்த சிவப்பு குண்டு இருக்குன்னா அந்த மரத்து மேலே இப்படி காதை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளார அப்படியே ஒரு சவுண்டு வரும், மூலன்னு ஒரு காற்று இருக்க செய்யக்கூடாது. அப்போ தெரிஞ்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். அது இறந்துடும். உள்ளார இறந்துட்டுனா மரம் நல்லா வரும். அடுத்தது வந்து அப்புறம் பெருசாக ஒன்று கீழே சிலந்தின்னு வர்றது, அதெல்லாம் வர்றதில்லை. இப்போ வந்து தென்னை மரத்தை தாக்குற ஒரு மர்ம நோயின்னு கூட 2 வருடத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அது நான் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ எல்லாமே தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை ஈ, ரூக்கோ சுருள் வெள்ளை ஈன்னு பேர். அது என்ன பண்ணால் மட்டைக்கு கீழே அடியில் இருக்குது, இதில் இல்லை, அடியில் இருக்கும். அவள் அடியில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணணுன்னா ஓட்டை போட்டு தன் வாயால் லட்சக்கணக்காக இருக்குது. இந்த அடுத்த வீட்டில் காட்டினேன், காலையில் போய் எல்லாத்துக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன். லட்சக்கணக்கான வெள்ளை ஈ இருக்கும், அப்படியே வெள்ளையாக பறக்கும். இப்போ நெல்லில் ஆணை கொம்பனை உண்டாக்குறது வெள்ளை ஈ. இது பேர் அதோட கைண்ட்ஸ் ஆஃப் வேறு இது. அது வந்து ரூக்கோ சுருள் வெள்ளை. அந்த வெள்ளை வந்து அந்த ஓலைக்கு கீழே இருந்துக்கிட்டு நல்லா குடும்பம் நடத்திக்கிட்டு நல்லா ஒரு வலையெல்லாம் பின்னி வெள்ளை வெள்ளைன்னு மேலால் வந்து இலையை பொத்த போட்டோன்னே மேலே வந்து ஒரு படலம் வந்துடும், கருப்பாக வந்தோடனே கருப்பாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒளிச்சேர்க்கையே நடக்காது. ஒளிச்சேர்க்கை தான் உலகத்திலேயே, நான் எழுதியிருக்க கவிதை நூல் கூட ஒளிச்சேர்க்கை தான். அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுனால உலகத்தில் எல்லா உயிர்களுமே இருக்குது. தாவரங்கள் வந்து ரசாயன முறையில், ஒரு உயிரியல் ரசாயன முறையில் அது ஒளிச்சேர்க்கை நடத்துது. அது மேலே ஒளிச்சேர்க்கை நட வந்தால் மரம் வர காயெல்லாம் கொட்டுன்னு போடும், மட்டையெல்லாம் விழுந்துடும். அதனால் வந்து பெரிய அளவில் மகசூல் பாதிக்கு. மழை வந்துச்சுன்னா எப்போன்னா அது வறட்சி காலத்தில், கோடை காலத்தில் மட்டும்தான் வரும். மழை வந்துச்சுன்னா அது கொஞ்சம் குறையும். அந்த சமயத்தில் வந்து எந்த ரசாயன மருந்தும் அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. நிச்சயம் அதுக்கு வந்து ஏற்கனவே அதுக்கு என்கேசியா, கிரைசோப்பான்னு 2 ஒட்டுண்ணிகள் இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு விவசாயிகளுக்கு எட்டாது. அது ஆஷியாரில் இருக்குது. நான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்.
வாங்கிட்டு வந்தேன். எல்லோரும் வாங்க முடியாது, எல்லா விவசாயியும் அதை தெரியாது. ஆர்சிஆரில் போய் வாங்கணும், அல்லது மதுரை வேளாண்மை கல்லூரியில் இருக்குது. இப்போ மன்னார்குடியில் கூட கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த நேரத்துக்குள்ளே கொண்டாந்து விடணும் அந்த கிரைசோபா. நம்ம வந்து ரசாயன மருந்து எந்த மருந்தாலும் வர்றவங்கள்ட்ட வந்து ராக்கர் ஸ்ப்ரேகள் போது அடிச்சிடறாங்க. அடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த நல்லது செய்கிற பூச்சி, அதான் என்கேஷியா கிரைசோபாங்கிறது 2 என்ன ஆகுன்னா அது இறந்துடும். இதுக்கு என்னென்னா அந்த ஆளாக பாருங்கள் கட்டியிருக்கு, மஞ்சள் வண்ண நிற வண்ண மஞ்சள் நிறை வண்ண ஒட்டுப்பொறி அப்படின்னா அதில் ஒரு ஒன்றும் இல்லை, பேப்பர் இருக்குல்ல, அந்த நம்ம களையெல்லாம் எடுக்கும்போது பேப்பர் போட்டுவாங்க, அந்த பேப்பர் இருக்குது. மஞ்சள் கலர் எதாக இருந்தாலும் சரி, மஞ்சள் கலராக இருக்கிற பேப்பரில் நம்ம அதில் சுற்றி அந்த மரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு முக்கால்வாசி மரத்துக்கு மேலே, முக்கால் பகுதிக்கு மேலே தான் கட்டணும். அதுக்கு வந்து 5 மீட்டருக்கு 5 அடிக்குள்ளார உள்ளது தான் அதுக்கு தெரியும் கண் அந்த ஈக்கு. அப்போ என்ன கட்டிட்டோம்னா அது மேலே விளக்கெண்ணெய் தடவிடணும். கிரீஸ் தடவை சொல்கிறாங்க, கிரீஸ் அவ்வளோ சரியா இல்லை. விளக்கெண்ணெயை தடவிட்டோம், அதான் ஆமணக்கெண்ணெய் முன்னாடி சொன்னோம்ல, அந்த ஆமணக்கெண்ணெயை தடவிட்டோம்னா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த அந்த நிறம், அந்த மஞ்சள் நிறம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும், கவர்ச்சி. சில கலர் மேட்செல்லாம் பார்த்து வாங்குறாங்கல்ல எல்லோரும், அது மாதிரி அதுக்கு பிடிச்சி போனோடனே சரன்னு அதில் போய் ஒட்டணுன்னே எழும்பவே முடியாது, அதுலேயே இதாகிடும், அதுலேயே இறந்துடும். அப்படியே லட்சக்கணக்கான என் யூடியூப் சேனலில் கூட அந்த 5 இது தென்னைக்காக போட்டிருக்கேன். அதில் வெள்ளைக்காக ஒன்று போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அவள் இதில் இல்லை, அதனால் ஒட்டலை. அப்போ வந்து எல்லாம் ஒட்டிக்கிடும். அது இயற்கையிலே வந்து ஈஸியாக கட்டுப்படுத்துறது. அப்புறம் மேலே இருக்கிற கருப்பை எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கருப்பை எடுக்கணும். மேலே எடுத்தால் தானே ஒலிக்க இருக்க நடக்கும். கருப்பு எடுக்கிறதுனா ஒரு கிலோ மைதா மாவு 5 லிட்டர் தண்ணியில் காய்ச்சணும். காய்ச்சி 25 லிட்டர் தண்ணியில் கலந்து மித்தம் நல்லா ஆறணுன்னே அதை ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அதை உறிஞ்சி விழுந்துடும், மேலே விழுந்துடும். அதுக்கு மேலே இந்த வெள்ளை வந்து வராது. எப்போனா நம்ம வெள்ளையை வந்து நம்ம வந்து மருந்து, எந்த ரசாயன மருந்து அடித்தாலும் அதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் அது உண்டாகும் மொழியே, குறையவே குறையாது. இயற்கையெல்லாம் போகணுன்னு நினைக்கிறோம், குறையாது. அப்புறம் வந்து நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இப்போ தென்னை மரத்தில் வந்து குறும்பை கொட்டுறது. இப்போ எல்லாருமே என்கிட்ட கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குறும்பை கொட்டுது, உள்ளிக்காயாக இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. எல்லாமே வந்து சத்துக்கள் வந்து ஒரு பயிர் வரணும்னா 16 சத்துக்கள் தேவை. தென்னைக்கு பிரத்யோகமாக என்ன சத்துக்குன்னா பொட்டாசியம் தேவை, சாம்பல் சத்து தேவை. அடுத்தது வந்து என்ன சத்து தேவைன்னா போரான் தேவை. அடுத்தது சுண்ணாம்பு, கால்சியம். அதான ஓடெல்லாம், அந்த தேங்காயோட ஓடெல்லாம் கால்சியம் தான், அந்த சத்து தேவை. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, இப்போ புதுசாக ஒன்று டிஎன்ஏவில் கண்டுபிடிச்ச தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு டானிக்கு இப்போ கூட இந்த தண்ணியில் கட்டியிருக்கு. அந்த டானிக்கு இப்போ கூட அதை கட்டியிருக்கு, இழுத்துட்டு எல்லாம் இது மூடிட்டேன், அங்கிட்டு கட்டியிருக்கு. அது டிஎன்ஏ டானிக்கு. அது வந்து ரசாயனம் தான். இருந்தாலும் வந்து அந்த டிஎன்ஏ 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டிட்டோம்னு வச்சுங்க. 6 மாதத்துக்கு ஒரு கட்டிட்டோம்னா அது வேறு மூலமாக முன்னாடி மருந்தை கட்டின மாதிரி தான் இதுவும் கட்டிட்டோம்னா 50 மில்லி டானிக்கு 150 மில்லி தண்ணியை ஊற்றினா தான் எல்லாம் சால்யூஷன் இழுக்க முடியும் வேர்கள். அதுமாரி வேரை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேரை வந்து சாய்வாக தான் வெட்டணும். அப்போ செலக்ட் பண்ணி கட்டிட்டோம்னா அது 2 நாளில் இழுக்கும், சிலது 1 நாளில் இருக்கும். கோடை காலத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இழுத்துரும். அப்போ என்னென்னா இழுத்துற போது என்ன ஒன்றா அந்த குறும்பை கொட்டுறது, எல்லா சத்துக்களும் அதில் இருக்குது, எல்லா சத்துக்கள் இருக்குது. அது அண்மையில் இப்போ கிடைக்கிறதுனா எங்கேன்னு கிடைக்கிதுன்னா, நம்ம டிஎன்ஏக்கு போக முடியாது, அவ்வளோ தூரம் கோயம்புத்தூரில் இருக்குது. நேரடியாக வந்து வேளாண் அறிவியல் நிலையம் நீடாமங்கலத்தில் இருக்குது. இப்போ தான் போன வாரம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன், 2 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். பல விவசாயிக்கு கட்டியாச்சு, எனக்கும் கட்டிட்டேன். இன்னும் நிறைய கேட்குறாங்க, நம்மளே போய் கட்டிக்காங்க. இப்போ இங்கே ஏஓ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கேன், அந்த தண்ணியில் கட்டி கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இந்த டானிக்கை கட்டிட்டோம்னா நல்லா வந்துடும். உரம் போடணும், ஒரு இடத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து எதுக்குமே உரம் போடணும். உரம் போடுறதே இல்லை. இது நீண்ட காலம் போயிருந்தோன்னா அதை கவனிக்கிறதே கிடையாது. விளையேறின போது தான் கவனிக்கிறாங்க. இப்போ என்ன ஒன்றா உரம் போடணும். உரம் போடணுன்னா ஒரு இடத்துக்கு ரசாயன உரமாக இருந்தால் 50 கிலோ தொழு உரம் போடணும், 50 கிலோ தொழு உரம், 2 கிலோ பொட்டாஷு, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 1 கிலோ 300 கிராம் யூரியா போடணும். இது வந்து போட்டே ஆகணும். அடுத்தது இன்னொரு இதில் தென்னை நுண்ணூட்டம். இந்த டானிக் கட்டும்போது தென்னை நுண்ணூட்டம் போட வேண்டியதில்லை. 50 கிலோ போட்டு யூரியா போட்டு அரை வட்டம் போட்டுறது தெரியும். 5 அடிக்கு பின்னாடி தான். தென்னையில் வந்து எல்லோரும் விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. மிகவும் தவறான விஷயம். தண்ணி எங்கே நம்ம பண்ணால் 5 அடிக்கு அங்கிட்டு உள்ள வேர்கள் மட்டும்தான் தண்ணி இழுக்கும். கிட்ட கொண்ட பாத்திரத்தெல்லாம் எதுவுமே சாப்பிடாது. அது தண்ணி இழுக்காது, சத்துக்களை இழுக்காது. வேர்கள் வந்து 5 அடிக்கு மேலே தான் இழுக்கும். நல்லா மணற்சாரியாக பகுதிக்கு 7 அடி 8 அடிக்கு அங்கிட்டு தான் போய் இழுக்கும். அப்போ அரை வட்டமாக வெட்டிட்டு, ஒரு தென்னையில் அரை வட்டமாக வெட்டிட்டு, அதில் வந்து ஒரு முக்காடி அழை வெட்டிட்டு, அதுக்கு வந்து 50 கிலோ தொழு உரத்தை பாதி 25 கிலோ போட்டுட்டு, அதுக்கு மேலே முன்னாடி சொன்ன பொட்டாஷ் 2 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, யூரியா 1 கிலோ 300 கிராம் அதில் போட்டு, மேலேயும் அந்த இன்னும் 25 கிலோ போட்டுட்டு, நடுவில் இருக்கணும் அந்த ரசாயன உரம், மேலேயும் போட்டுட்டோம்னா அது ஒரு இடத்துக்கு ஒரு தடவை நிச்சயம் ஒரு இடத்துக்கு 2 தடவை போடணுங்கிறாங்க. ஒரு தடவை போட்டே வேணும். இதெல்லாம் இல்லை. என்னுடைய தொழில் பயணம் கேட்டிங்கன்னா, எருக்கு இருக்குல்ல, நம்ம எருக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் ரோட்டில் மண்டி கிடக்கு. எருக்கு எங்கே அதிகமாக வளரும்னு கேட்டிங்கன்னா, கால்சியம் அதிகமாக இருக்க இடம், சுண்ணாம்பு சத்து எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான், போரானும் சுண்ணாம்பு சத்து எங்கே இருக்கோ அங்கே வளரும்.
இந்த எருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லலாம் சும்மாவே கிடக்கு. அதெல்லாம் வெட்டியாந்து இந்த 6 அடி 7 அடி இப்படி புதைச்சிட்டிங்கன்னா எல்லா சத்துக்களுமே கிடச்சிருது. டானிக்கும் கட்ட வேண்டியதில்லை, ஒன்றும் கட்ட வேண்டியதில்லை, எல்லா சத்துக்களுமே கிடச்சிருது. எல்லாம் சோம்பேறியாக இருக்கும். விவசாயி மேலேயும் நம்ம விவசாயம் எல்லாம் வந்து ஒன்றும் இல்லை விவசாயத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் தவறு. நம்ம வந்து சரியாக எதை செஞ்சோம்னாலும் மெத்தடு நம்ம சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சும்மா போட்டு வேருக்கு பக்கத்தில் தண்ணி ஊற்றி விட்டால் வேறு இருக்காது. அது யார் தவறு? நம்ம தவறு தான். ஒவ்வொரு விவசாயியும் இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா, நோய் வந்து இப்போ வந்து வாடல் நோய்கள் வருது. நிறையா தென்னையில் வந்து நோய்கள் வருது. எப்படின்னா மரம் வந்து 5 வயதுக்கு மேற்பட்டுனா நோய்கள் நிறையா வந்துடும். ஒன்று வந்து வாடல் நோய் வரும். வாடல் நோய் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ வாடல் நோய் வந்து அது வந்து என்ன கேட்டால் முன்னாடியே சொன்ன மாதிரி வாடல் நோய்க்கு வந்து தென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்கணும் பயிரை. நம்ம போய் தென்னையை வந்துடும்னா பார்க்கணும் பயிரை. பார்த்தீங்கன்னா அதில் சாறு மட்டும் வடிகிறது வாடல் நோய். சாறு சக்கையை உடையிறது அது வந்து சிவப்பு குண்ணுண்டு. அந்த சாறு வடிகிற இடத்துல என்ன பண்ணணும்னா உடனே பார்க்கணும். பார்த்தோன்னா ஆரம்ப நிலையில் வந்து அதை கட்டுப்படுத்தலாம். எப்படின்னா பேரில் வந்து பஞ்சகவியத்தை கட்டினா கூட நிற்கிது. 50 மில்லி பஞ்சகவியம் கட்டினா கூட நிற்கிது. இருந்தாலும் ரசாயனத்தில் வந்து என்னென்ன காண்டாஃப்னு ஒரு மருந்து இருக்குது. காண்டாஃப்னு ஒன்று இருக்குது. அடுத்து ப்ரெப்பிகொண்டோல்னு ஒரு மருந்து இருக்குது. அது 5 மில்லி தண்ணி அதில் ஊற்றி கட்டிட்டிங்கன்னா அந்த அந்த வாடல் நோய் போய்டும் உடனடியாக. அதிகமாக வந்துச்சுன்னா ரொம்ப காப்பாற்ற முடியாது, மரத்தை காப்பாற்ற முடியாது. அதனால் வாடல் நோய் வருதான்னு பார்த்துக்கணும். அப்போ வந்து எல்லா விவசாயியுமே வந்து இப்போ வந்து சிவப்பு அந்த இதெல்லாம் காண்டாமிருகவன்ட்ட வர்றதுக்கு எந்த நாளில் வரும்னு சொன்ன உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பௌர்ணமி அன்னைக்கு வரும். இப்போ கேரளாவில் என்ன பண்ணுறான்னா தென்னை நான் போனபோது ஒரு பயிற்சிக்கு போனபோது, இப்போ பயிற்சி கொடுக்க போகிறேன். இப்போ முன்னாடி பயிற்சிக்கு போனேன். அப்போ போனபோது என்ன வச்சுக்கிறாங்கன்னா கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு தான் நடுறாங்க. எங்கள் அம்மா வந்து அமாவாசை அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விதையெல்லாம் காய வைப்பாங்க. விதையெல்லாம் வந்து 12 to 2 காய வைக்கக்கூடாது. நிறைய அல்ட்ராசோனிக் சவுண்டு ரேஸ் எல்லாம் வருது. புற கதிர் வந்து விதை முளைக்கும், ரெண்டு மகசூல் தராது. அது மாதிரி எல்லாமே அப்படி தான். எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். கேரளாவில் என்னன்றாங்கன்னு கேட்டிங்கன்னா தென்னம்பிள்ளையெல்லாம் கொண்டை போட்டுறாங்க. ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு இரவு 6 மணிக்கு மேலே புதைக்கிறாங்க. எதுக்காக புதைக்கிறாங்கன்னு கேட்டபோது என்ன சொல்கிறாங்கன்னா எந்த நோயும் தாக்காது, அன்றைக்கி தான் அமாவாசை அன்றைக்கி தான் எல்லா நோயும் தாக்காது. கரெக்டாக சூரிய பூமி சந்திரன் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக உள்ள தொழில்நுட்பம். இதெல்லாம் விவசாயிகள் வந்து கடைபிடிச்சா அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக நட முடியாட்டாலும் பரவாயில்ல. ஒரு இரவு நேரத்தில் சாயங்கால நேரத்தில் ஒன்று குழியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக தென்னம்பிள்ளை கொண்டு போட்டு நட வேண்டியது தான். நடுறது முன்னாடி மாதிரி உள்ளார வச்சு புதைக்கலாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நட வேண்டியது தான். அதுமாரி நட்டுட்டு வந்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து நிறையா லாபம். வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 70 தென்னை மரம்னு சொல்கிறாங்க. 70 தென்னை மரம் 25 அடி நீளம், 25 அடி அகலம், 25 இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு வரிசையில் நட்டால் வந்து 15 அடிக்கு ஒன்று நட்டாலே போதும். ஒரு அணில் தாண்டா தென்னை மரம் வந்து அரசனுக்கு சமம்னு சொல்லுவாங்க. என்ன அதனால் வந்து ஒரு இதுலேருந்து ஒரு இது அணில் தாண்டா, அணில்னா இளநியெல்லாம் குடிச்சிருங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. தென்னை மரத்தை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடர் நடவுலையும் பண்ணுறாங்க. இப்போ தென்னை மரத்தை மாமரத்தை நடுற மாதிரி அடர் நடவுலையும் பண்ணுறாங்க. ஒரு வரிசையில்னா ஒரு 15 அடிக்கு ஒன்று போட்டால் போதும் தென்னை மரத்தை. தென்னை மரத்தில் வந்து என்னென்ன கேட்டிங்கன்னா, இப்போ தென்னை மரம் அறுவடை எப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாரம்பரியமாக தெரியும். நெட்டரகங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதம் குறும்ப விட்டத்துலேருந்து 6 மாதம் பூ பூக்கத்துலேருந்து 6 மாதம் கழித்து அறுவடை பண்ணலாம். தென்னை மரத்தை தென்னையை அறுவடை பண்ணலாம். அறுவடைக்காக இப்போ வந்து புதிய கருவிகள்லாம் இருக்குது. பெண்களே ஏறலாம் மேலே. இப்போ புதிய கருவிகள்லாம் இருக்காங்க. தென்னை மரம் ஏறுற கருவிகள்லாம் இருக்குது. ஒரு 4500 தான். அது முன்னாடி வந்து MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த பகுதிக்கெல்லாம் கொடுத்தாங்க. புஷ்பவனம், பெரிய குத்தகை, கத்திரிப்பழம், கடின வேலை, அதுமாரி வண்டுவஞ்சேரி அங்கே கொடுத்தாங்க. அது ஏற அறுவடை பண்ணுறது முக்கியமாக இருக்குது. ரொம்ப செலவாகுது அறுவடைக்கு. யாரும் இப்போ ஏறுறதில்ல. அது மரத்தில் ஏறுறதில்ல. ஏறாமல் இருந்து கீழே இருந்து வச்சு வெட்டி மட்டையெல்லாம் தள்ளி விட்டு போடுறாங்க. மட்டையை வந்து கூடிய வரைக்கும் எந்த விவசாயம் இருந்தாலும் பச்சை மட்டையை வெட்டாதீங்க. அப்படி இந்த இதுக்கெல்லாம் இறப்புக்கெல்லாம் வெட்டுவாங்க. அப்படி வெட்டணும்னா கொஞ்சம் மட்டையை வந்து ஒரு 2 அடி விட்டுட்டு வெட்டணுங்கிறது தான் என்னுடைய முக்கியமானது. அதுலேருந்து தான் நோய்கள்லாம் அதிகம் பரவுதுங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை நம்ம போர்டோ மிக்சர்னு ஒன்று இருக்குது. போர்டோ மிக்சர்னு இருந்தால் எந்த நோயுமே தாக்காது. முன்னாடி வாடல் நோய் சொன்னல, வாடல் நோய், குருத்தழுகல் நோய், வேரல்கள் நோய் எல்லாம் வராது. ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு தென்னை மரத்துக்கு 5 வருடத்துக்கு முன்னே தென்னை மரத்துக்கு 400 கிராம் தாமிர சல்ஃபேட், அதான் காப்பர் சல்ஃபேட்டுன்னு பேர். மயில் துத்தம், மயில் கலரில் இருக்கும், அதனால் மயில் துத்தம். எல்லாம் ஒன்று தான். தாமிர சல்ஃபேட்டு, காப்பர் சல்ஃபேட்டு, எல்லாம் மயில் துத்தம், துருசு, கட்டி, என்ன நீலக்கட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து நாட்டுப்புறத்து கடையிலையும் இருக்குது. சில மளிகை கடையிலையும் இப்போ விற்கிறாங்க. ஆயிரம்லாம் இருக்குது. அது வந்து 400 கிராம் சுண்ணாம்பு, 40 லிட்டர் தண்ணி, 20 லிட்டரில் ஒரு பேரலில் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து 400 கிராம் நல்லா நசுக்கி 400 கிராம் துருசை வந்து கலந்து, அதான் காப்பர் சல்ஃபேட்டை கலந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் அதில் 20 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் வந்து சுண்ணாம்பு 400 கிராம் சுண்ணாம்பு, நம்ம வாய்க்கு போடுற சுண்ணாம்பு இருந்தால் நல்லது, இல்லாட்டாலும் சுண்ணாம்பை போட்டு நல்லா கரைச்சிட்டு
ரெண்டையும் என்ன பண்ணணும்னா இன்னொரு பேரலில் முதல்ல வந்து சுண்ணாம்பு தண்ணியை வந்து சுண்ணாம்பு தண்ணியை ஒரு இதில் ஒரு பெரிய பேரலில் ஊற்றிடணும் 40 லிட்டர் கொள்ளத்தில் 50 லிட்டர் பேரல் வச்சுங்க. அதில் ஊற்றிட்டு இது தாமிர சல்பேட் கரைசலை வந்து பின்னாடி ஊற்றணும். முன்னாடி இப்படி மாற்றி ஊற்றினோம்னா பொங்கி கண்ணூரில் அடிச்சிடும். அதுக்காக சொல்கிறது. அது வந்து பாய்சன் தான் உங்களுக்கு துருசு இந்த ஃபேக்ட்ரி அந்த ஃபங்கஸ் எல்லாம் கொல்றதுக்காக உள்ளது. அதை வந்து தென்னை மரத்தை கோழி அரை வட்டம் ஒரு வட்டம் ஃபுல்லாக ஊற்றிட்டு 5 அடி 6 காப்பில் சுற்றியாக வந்து கொத்தி விட்டு அதில் இந்த கரைசலை ஊற்றி விட்டோம்னா நல்லா கையால் கலக்கக்கூடாது, கையெல்லாம் அரிக்கும். அதனால் கலந்துட்டு ஊற்றிட்டோம்னா எந்த நோய்களும் தாக்காது. நோய்கள் பொதுவாக எல்லாம் போடும். அதோட இன்னொன்று என்ன 2 in 1 என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து தாமிர சல்பேட் இருக்க தாமிரம் இருக்கிறதுனால பூ பூக்கிறதுக்கெல்லாம் தாமிர சத்து அதிகமாக தேவை. எந்த பூக்கள் பூக்கிறதுனாலும் தாமிர சத்து இருந்தால் தான் பூக்க முடியும். அதனால் தாமிரம் வந்து அதிகமாக வந்து வாழை, தென்னை எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அது ஒரு வகைக்கு நல்லதாக இருக்குது. அதோட எந்த நோயும் தாக்காமல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டோம். நம்ம அறுவடை பண்ணத்தில் வந்து இப்போ வந்து ரொம்ப வேக்கண்டாக இருக்குது. இப்போ போன வருடம் தேங்காய் எண்ணெயினுடைய விலை வந்து 200 தான் இருந்துச்சு ஒரு வருடத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 480 வரைக்கும் போயிடுச்சு. கொப்பரையுடைய விலையும் 150 200 வந்துச்சு. அதனால் இப்போ வந்து எல்லோரும் தென்னையை கவனிக்க ரொம்ப ரொம்ப கரிசனமாக கவனிக்கிறாங்க. எப்பொழுதுமே தென்னையை நம்ம கவனிக்கணும். அது கற்பக விருட்சம் தானே. அதனால் வந்து சொல்கிறாங்க கோயிலுக்கெல்லாம் அவ்வளவு பயன்படுது. அந்த தேங்காயில் வந்து இப்போ இளநீ எடுத்தோம்னா பஞ்சகவியத்துக்கு இளநீ முக்கியமானது. இளநீயில் வந்து நம்ம வந்து இளநியை வந்து சுத்தமான இளநியை எடுத்தால் கூட என்ன பண்ணணும்னா நம்ம சளின்னு கூட ஏற்றலாங்கிறாங்க. அந்த விபரீதெல்லாம் வேண்டாம். அவ்வளவு சிறப்பாக உள்ளது. அதில் சைட்டோகைனின்னு ஒரு ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியிருக்கு இளநியில். அதனால தான் பஞ்சகவியத்தில் கலக்கும்போது நம்ம பயிர் வந்து நல்லா வருது. அந்த சைட்டோகைனின். இப்போ தேங்காய் வந்து மாங்காய்ப்பால் ஒன்று மலைமேல் இருப்பவருக்கு தேங்காய்ப்பால் எதற்கடி இன்னொரு குதமாயின்னு வரும். தேங்காய் பாலே வேண்டியில்லை. மாங்காய்ப்பால்னால் அது வந்து இதயத்தை சொல்கிறான். இதயத்துக்கு வந்து மோனோலரின்கிற ஒரு சத்து தேவை. அது வந்து தாய்ப்பால்லையும் தேங்காய்ப்பால் தான் அவ்வளோ சத்து இருக்குது. தேங்காய் பால் மூட்டு வலிக்கும் தேங்காய் பாலை பயன்படுத்தலாம். ஒவ்வொருத்தரும் வந்து தேங்காய் பால் வந்து அவ்வளவு உணவுக்கு வந்து அவ்வளோ சிறந்த விஷயம். தேங்காய் பாலுங்கிறது மோனோலோரின்னு ஒரு என்சைம் வந்து எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால்லையும் தாய்ப்பால்லையும் தான் மட்டும்தான் இருக்குது. எதுலேயுமே இல்லை. தேங்காய் பாலை மட்டுமே குடிச்சிட்டு வாழைப்பழத்தையும் தேங்காய் பழமே தின்னுட்டு உயிர் வாழலான்னு அப்போ எல்லாம் சித்தர்கள்லாம் அப்படி தான் சொன்னாங்க. தேங்காய் பாலுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. கொலஸ்ட்ரால் இருக்குது, நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. தவறு. அதில் எம்சிடி கொழுப்புன்னு தான் இருக்குது. நம்மளுக்கு தேவையான எம்சிடி கொழுப்பு தான் இருக்குது. அதனால் நம்ம இதயத்துக்கு தேவையானது இதய இயக்கத்துக்கு ஒரு நாளைக்கு இதயம் எவ்வளோ துடிக்குது தெரியுமா? 1,3680 தடவை துடிக்குது. அது துடிக்கிறதுக்கு அந்த B2 அது வந்து தயாமினும் இந்த மோனோலோரின் தான் தேவைப்படுது. அதனால தான் இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் அதிகம் வருது. தேங்காய் பால் சாப்பிட்டதுனால வந்து ஹார்ட் அட்டாக் குறையும். உடம்புல வந்து மூட்டு வலியெல்லாம் வராது. அதனால் வந்து தேங்காய் பாலை எல்லாருமே பயன்படுத்தணும். தேங்காயை உற்பத்தி பண்ணி நம்ம வந்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோப்பா இல்லை அதிகம். கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பகுதியில் கூட தென்னை மரம்லாம் அதிகமாக இருக்குது. அந்த கடற்கரை ஓரத்துல எல்லாம் இருக்குது. அது நல்லா வருது. இங்கெல்லாம் 1 மரம் 2 மரம் தான் வச்சுருக்கோம். 1 மரம் 2 மரமாக இருந்தாலும் நம்ம நல்லா கவனிச்சோம்னா இப்போ இதில் வந்து 500 போன விட 460 காய்ச்சிருக்கு. இந்த தென்னை மரத்தில் இந்த பக்கத்தில் இருக்க தென்னை மரத்தில் அது வந்து 4 இடத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சு நெட்டை கிடக்கு நெட்டையிலேயே என்ன. அதனால் வந்து சரியாக நம்ம பராமரித்தோம்னா நம்மள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. ஒரு விவசாயி தான் விஞ்ஞானியாகவும் இருக்கணும். லேப் டு லேண்டும்பாங்க. ஆய்வுக்கூடத்திலிருந்து பூமிக்கு விவசாயிக்கும்பாங்க. இல்லை, இப்போ விவசாயிட்டேருந்து ஆய்வுக்கூடம், விவசாயிட்டேருந்து விவசாயம். லேப் டு லேண்டு, லேண்ட் டு லேப், லேண்ட் டு லேண்டு அப்படி தான் சொல்ல முடியும். அதனால் எல்லா விவசாயியும் வந்து இந்த தொழில்நுட்பங்களெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கிட்டா தென்னையில் வந்து மிகச்சிறந்த வருமானம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு 200 வச்சுக்கோமே. 200 வந்தாலும் இன்றைக்கி வந்து 30 ரூபாய்க்கு குறைச்சி விற்கவே இல்லை. 20 ரூபா வச்சுக்கிட்டாலும் 200 × 20 4000 வருது தென்னை மரத்துக்கு. 4000 வர்றது எந்த வருமானமும் வரல. என்ன, எந்த வருமானமும் இல்லை. இப்போ இருக்கிறது நீண்ட கால பயிரை வந்து சரியாக கவனித்து நம்ம பயிரிட்டோம்னா எல்லா விவசாயிகளும் மிக பலனடையலாம். எல்லோரும் இந்த தொழில்நுட்பங்களை வந்து நீங்கள் வந்து இது வந்து தொழில்நுட்பம், இது வந்து அறிவுரை கிடையாது. உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பம் தான். நான் இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டேன்? ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஓல்டு எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருக்கேன். பழைய எஸ்எல்சி தான் படிச்சிருக்கேன். இது வந்து ஆர்வமாக நம்ம எந்த ஆராய்ச்சி நிலையம் போய் தென்னை ஆராய்ச்சி நிலையம் 4 இதுக்கு போயிருக்கேன். 4 ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிருக்கேன். எல்லாம் நெல்லை பற்றியும் எதை பற்றியும் பேச முடியும், சொல்ல முடியும். செய்கிறத தான் நம்ம சொல்கிறோம். எல்லாம் பேசுகிறது எல்லோரும் பேசிடலாம். செய்கிறத மட்டும்தான் செயல்முறை விளக்கம். அதனால் எல்லோரும் வந்து தென்னையை வந்து சரியான முறையில் நடவுலேருந்து கடைசியில் அந்த 5 வயது வரைக்கும் பராமரித்தா மிகச்சிறந்த லாபகரமான பயிர். நம்ம உணவு பொருளாகவும் அதை பயன்படுத்தணும் தேங்காயை. அதனால் வந்து யாருக்கும் கொலஸ்ட்ரால்லாம் வராது. கொதிக்க வச்சா மட்டும்தான் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வரும்னுங்கிறாங்க. கொதிக்க வச்சா தான் வராது. எல்லோரும் வந்து இந்த முறைப்படி செஞ்சோம்னா நம்ம மிகவும் லாபகரமான பயிர் தான் இந்த தென்னை. நன்றி, வணக்கம்.